தங்களுடைய பாதத்திற்கு அநேக கோடி மரங்களை பறித்து வச்சு பாதத்தை படித்தேன் அண்ணா. பாதத்தை படித்தபடியால் பாரமுகம் உள்ளவரை சீர்திரம் போடு வாழ்ந்திருப்பாய். அழைத்ததோர் சேதி தன்னை அதிவேகமாக தான் உரைப்பாய். கூப்பிட்ட சேதி தன்னை குணமோடு தான் உரைப்பாய். என்னை வரவழைத்து சேதி என்ன அன்போடு சொல். மாயவா, ஒரு நான் இந்த அரண்மனையில் இருக்கும் போது 100 பெண்களும் மூடி முக்காடிட்டு என் அரண்மனை தேடி வந்தாங்க. அபயா அபயன்னு சொன்னாங்க. என்னம்மா அபயன்னு கேட்டேன். உன் அபயத்தை சொல்றதா இருந்தா ஆகாய சாட்சியாக, தேவி சாட்சியாக, உங்க அண்ணன் ஹரிராம கண்ணன் மீது சாட்சியாக, உன் மன்னவர் மீது சாட்சியாக உன் தாலியே பறி போனாலும் எங்க தாலியை பாதுகாக்கிறேன்னு ஒரு சத்தியம் பண்ணுன்னு சொன்னாங்க. சரி, யாரு இருப்பாங்க, ஒரு ஆபத்துன்னு வந்து கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணேன். அதுதானே சரி, அதுதானே சரி. ஏன்னா சரியான சந்திரகுலத்திலே பிறந்தவன் நீ. அப்பேற்பட்ட பிறவியில நீ வாக்கப்பட்டவ. நீ சந்திரகுலத்திலே பிறந்தவன், சத்தியத்தை காத்துதான் ஆகணும். அதனால நான் என்ன செய்தேன், சரி நீங்க சொல்வது போலவே சத்தியம் செய்கிறேன் என்று சத்தியம் செய்தேன். உடனே அவங்களை பார்க்கும் போதுதான், ஐயோ அண்ணா, அவங்க அனைவருமே கௌரவம் இருக்கிறாங்கல்ல, துரியோதனாதிகள், அவங்களுடைய மனைவிமார்களே அண்ணா. கௌரவருடைய மனைவியாக 100 தெய்வமார்கள். அவங்க உன் நாட்டுக்கு வந்தா என்ன, வரலனா எனக்கு என்ன, நீ வந்த செய்தி என்ன அதை சொல்ல வருது. சரி சொல்லு அண்ணா. வந்து நீ சத்தியம் பண்ணல, சத்தியம் காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் என்னம்மா அபயம் அப்படின்னு கேட்டேன். அதாவது தீர்த்தகிரி ஆண்டு வரக்கூடிய மகரவர்த்தகா சூரனாகப்பட்டவன் அவனுடைய கணவன்மார்கள் 100 பேரையும் மீன் செம்மனோட எப்படி ஒரு வலையில் மீன் பிடிக்கிறானோ அது போல மீனை அடிப்பது போல 100 பேரை அடித்துக் கொண்டு விடியற் காலையில காளிக்கு பலி கொடுப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால என்ன பண்ணுவோ ஏது பண்ணுவோ தெரியாது, நீ என் புருஷனை காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லிவிட்டாங்க. என்னால முடியாது, நீங்க தானே காப்பாத்தணும். என்னப்பா நாயம், என்னப்பா காப்பாத்தணும், நீ காப்பாத்து. இல்ல 107 மன்னனுடைய தேவமார்களும் உன்னுடைய அரண்மனைக்கு வந்தா சத்தியத்தை உன்னிடம் பெற்றார். சரிதான், சத்திரியுடைய குடும்பத்திலே வாக்கப்பட்டவன் நீ சத்தியத்தை காப்பாத்திதான் ஆகணும். அந்த மகடவர்த்தாசுரனை அந்த 101 பேர்களை எடுத்து போய் காளியா கோயில் வெட்டினாலும் சரி, அவன் குடும்பம் எப்படின்னா சரி, நீ என்ன தேடி வந்ததுக்கு என்ன காரணம்? இப்படி பேசுறீங்க அண்ணா. அந்த சத்தியத்தை நான் பண்ணிவிட்டேன், சத்தியத்தை காப்பாத்துற வழி எனக்கு தெரியல, நீங்க தானா சொல்லணும். முட்டமா வச்சுக்கோ, கடவா போல அப்படியே கல் விழுந்துரும். இல்ல கவர்னர்களை கொற்றே ஆக வேண்டும் என்று சொல்லி அத்தை சொன்ன வார்த்தை பிரகாரம், குந்தி தேவி அத்தை சொன்ன வார்த்தை பிரகாரம் பாண்டவரை ரட்சிப்பேன், கவர்னரை இந்த மண்ணிலே சாய்ப்பேன் என்று சொல்லி வலது கையிலே கங்கணம் கட்டி வாழ்ந்துருக்கிறேன். அப்பேர் எவ்வாறு இருக்கும் வேலையில நீ அந்த 100 தேவிமார்களுக்கு சத்தியம் செய்து விட்டாய். இது நியாயமா, இது சரியா? அது கூட பரவாயில்லண்ணா, உங்க மேலேயும் சத்தியம் சத்தியமா எதுக்குமா பண்ண நீ? நான் பண்ண சொன்ன உன்ன நீ போய் காப்பாத்து போ. மூடி முக்காடிட்டு வந்துட்டாங்க. மூடி முக்காடிட்டா என்ன? நீங்கள் இந்த வார்த்தை சொல்லலாகுமா?
இருக்கிறேன். நீங்க இந்த வார்த்தை சொல்லலாமா அண்ணா? குழந்தை ஏப்பா என்னப்பா என்ன பாடுவாங்க? இங்க ஒரு நாய் என் தங்கச்சி பாடி அழுந்துட்டு இருக்கிறான். ஏங்க அவன் கஷ்டே கலை கூட அவ அழுந்தா என்ன அழுவாம ஏமா யாரா ஏமா ஆனா பொம்பளையா என்ன ஏமா ஏமா என்னதான் கேக்குற மாதிரி இல்ல உன்னை பாப்புடு என்ன ஏமா ஏமா பாப்பேரு பொம்பளை அது தெரியுது. அண்ணா, சரி வந்தது வந்து விட்டா. அதாவது ஆ. என் அத்தையாகப்பட்ட ஆ. புத்தபா தேவிக்கு ஆ. உள்ளங்கை ஆ. நெல்லிக்கடி போல ஆ. பாண்டவரை காப்பாற்றுவேன்னு சொல்லி இருக்கிறீங்க. நானும் பாண்டவருடைய மனைவி தானே, ஆமா அர்ஜுனுடைய மனைவி தானே, என்ன காப்பாற்ற மாட்டீங்களா? நீ வேணும்னா செய்வ நான் காப்பாற்றணுமா? அதான் எனக்கு வேலையா? நீ போய் வேலை மாதிரி சத்தியம் மட்டும் எல்லாம் மட்டும் விக்க அந்த அர்ஜுனனுக்கு அப்படித்தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதே வேலையா போயிடுச்சு. இவங்களுக்கு ஆபத்தை காப்பாறதே வேலையா போயிடுச்சு. காப்பாத்துறதே எனக்கு வேலையா போயிடுச்சு. இப்படியா போயிட்டு இருந்தா என் முன்னாடி நான் எங்க போய் பாக்குறேன்? நீங்க ஏன் போற தானே? நான் ஊமரசாமி பக்கம் கவலை கொள்ளாதே. கண்ணன் இருக்கும் பொழுது கண்கலங்காதே, மாதன் இருக்கும் பொழுது மதிமயங்காதே. நான் சொல்றேன் ஒவ்வொரு விவரம் என்ன தெரியுமா? என்னன்னா அந்த கௌரவருடைய சொல்லக்கூடிய 100 பேர்களை அந்த மகடவர்த்தாவிடத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றால் வேணுமென்றா? உன்னுடைய மகனால் மட்டுமே ஆகும். அது ஐயோ அண்ணா, ஓடிட்டு விட்டு விட்டு அண்ணா என்னன்னா உனக்கு பைத்தியமா பிடிச்சிருச்சு? ஏன்னா உனக்கு மண்டை பைத்தியம் பிடிச்சிருச்சா? சொன்னாரு என்னன்னாரு, உன் மகனா உனக்கு குழந்தைய பிறக்கல, அந்த குழந்தையானது அழுவு கட்டியாக போயிடுச்சுன்னு நீங்க தான் சொன்னீங்க. நீதான சொன்ன. இப்ப என் மகனாலதான் முடியும்னா நான் இதுக்கு மேல நாசமாயி பிள்ளை எங்க வீட்டுக்காரு எங்க இருக்கிறாருன்னே தெரியல. கவலைப்படுற எத்தனை பேரு சொன்னாங்கம்மா ஏமா உங்க வீட்டுக்காரனா அப்படிங்கலாம் ஊம குஞ்சாயா பக்கத்துலயே தான் சூப்பர் ஸ்டார் நான் இருக்கிறேன். ஏ மாகண்ணா உள்ளூருக்கு கொஞ்சம் ஆட்சி கொடு. இதுக்கு மேல நான் மாசமாயி குழந்தை பெற்று என்னைக்கு அந்த மகன் வந்து அவனை அடிக்க முடியும்? அதுக்குள்ள அவன் காளைய கோயிலுக்கு வெட்டி பலி. கவலை கொள்ளாதே. இந்த கண்ணன் இருக்கும் போது ஏன் கண் கலங்குகிறார்? உன்னிடம் ஒரு சிறு பொய்யை உரைத்தேன். அண்ணா என்ன தெரியுமா? என்னன்னா உன் மகன் இறக்கவில்லை, அவன் இருக்கிறான். அண்ணா ஆமா நிஜமாலுமாண்ணா? ஆமா என் மகன் இருக்கிறாரா? ஆமாம்மா. அடியே கண்ணம்மா, என் மகன் இருக்கிறான் அடியம்மா. அவன் இருக்கிறானா? ஆமாடி. இந்த ஜென்மத்துல அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா டாக்டர் கண்டப்பா அண்ணா, ஐயோ அண்ணா, இருமா என் இருமா. மகன் இருக்கிறானா? ஆமா. எங்கடா இருக்கிறான்? எப்படி இருக்கிறான்? எங்கடா இருக்கிறான்? எதுக்கு அப்படி போய் சொன்னேன்? இருமா எங்க இருக்கிறான்? இருடே. ஏங்க தங்கச்சி வாடி போடுறோம் பொண்டாட்டியா தங்கைய ஆசை அன்போட அழைப்பு. என் வீட்டுல பாத்தியா இப்படி நாடி போறேன்னு தெரிஞ்சுக்கா. ஏப்பா கடவாயில் இருக்கிறப்ப பல்லு அப்படியே வலிக்குதுப்பா சாமி. உனக்கு எதுக்கு அந்த பொய்? உனக்கு எதுக்கு இந்த பொய்? நான் கேக்குறேன். உனக்கு எதுக்கு அந்த பொய்? அம்மா ஐயோ என் மகளை இத்தனை நேரம் சத்தியத்துக்காக பார்த்தல பாவி. நல்லா இருப்பியா? நாத்துவா போவியா? அதெல்லாம் என் கரையா இருக்குமா? சத்தியம் சத்தியம் ஐயோ ஆயா ஆமா ஐயா சத்தியம் பண்ணிக்கிறோம். ஆமா சாமி சத்தியம் சத்தியம் பண்ணிக்கிறோம். உன் மகனாக விளங்குபவே அவன் மாண்டு மடிக்கவில்லை, அவன் உயிரோடு தான் இருக்கிறான். உயிரோடு தான் அட இருமா சொல்லிட்டு கொடுமா. இருமா இருமா இடிஞ்சு போச்சுப்பா, நான் வர போகணும். ஆமா கஞ்சி கட்ட போகணும். இன்னைக்கு போக முடியாதுண்ணா, இன்னைக்கு போக முடியாது. அதனால போன மாதிரி இன்னைக்கு போக முடியாதுண்ணா. அதனால சரிம்மா அவன் வர காத்துக்கிட்டு இருக்கிறாமா. இருந்தாலும் மூடு. நான் என்ன செய்யணும்? உன் மகன் ஏன் இருக்கவில்லை, எப்படி அவன் இருக்கிறான் அப்படின்னு நீ கேட்கணும். கேக்குறேன். ஏன் என்ன காரணம்? எதற்காக நீங்க அந்த பொய்ய சொன்னீங்க? கண்ணே என்னுடைய அவதாரத்தை அடைத்துமே நான் உனக்குதான் சொன்னேன். சரி சரி. ஆனா நான் பாதி தூக்கத்தோட தான் இருந்தேன். பாதி தூக்கத்துல இருந்ததுனால
பாதிதான் கேட்டேன். மீதி கேட்கும் போது நான் உறங்கிட்டேன். அந்த அவதாரத்தை அனைத்துமே உன் கருவிலே உள்ள சிசு மட்டும்தான் அதை உணர்ந்தது. சரி, அதனால என் அவதாரத்தை உணர்ந்தவர் இந்த பூவுலகிலே யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் கண்மறை கத்தி எடுத்து வந்தேன். தலையை விட்ட தலையை கொண்டு வெட்டிடலாம் அப்படின்னு. ஆனா அவன் அதுக்கு பதிலா என்ன விட்டான்? அதை விட்டானா? என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தான்? கண்ணன் சூழ்ச்சி அழிந்து அவனோ தலையை முதல் முறையாக விடாம அவனுடைய காலால் என்னை எட்டி கடீர் என்று ஒதித்தார் அவர். என் மகன் அப்பொழுது நான் 7 குணலா கிழவியா வந்தவன்னா ஒரு குணலா மாறி 7 திருப்பார்கடலுக்கு அந்தாண்டு போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இவன் விட்டா கொண்டுருவானே. அதனால அங்கிருந்து அவன் என்ன செஞ்சான்? ஓடினான். எங்க ஓடினான்? இதோ நாகமலை தோகமலை என்று சொல்லக்கூடிய உபலாய மலையத்திற்கு போய் தேடி சென்றான். இளைய மகன் இருக்கிறானா? ஆமா, அந்த உபலாய மலையில சிங்கம், புலி, கரடி, யானை என்று சொல்லக்கூடிய காட்டு மிருகங்களுடைய காவலோடு உன் மகன் வாழ்ந்து வருகிறான். அவன் யாரு? அவன் பேர் என்ன? அவனுடைய பெயரோ நல்ல அரவான் என்று சொல்லலாம். ஏமா என் மகன் மேல இவ்வளவு ஒரு இதானா அண்ணா? ஏமா ஏன்னா என் மகன் ஆசாசியா நான் வளர்த்தனேன். உன்னை நம்பித்தான் பிரசவம் பார்க்கவே ஆள் அனுப்புனேன். ஆனா நீயே இந்த மாதிரி பண்ணலாமா? நான் தானே கிளவியா வர உனக்கு பிரசவம் பார்க்க அப்புறம் என்ன பண்றது? அண்ணா பண்ணலாமா? இருந்தாலும் நான் கூட்டிட்டு போறேமா. உன்னுடைய மகனாக நல்லார்வாடு வந்தாதான் அந்த கௌரவருடைய சேனையும் கௌரவரையும் காப்பாற்ற முடியும். நீ போய் கூட்டிட்டு வா. நான் அங்க போய் அந்த உபராயங்கிறது எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. நீங்க தானே கூட்டிட்டு போகணும். ஏன் கூட்டிட்டு போய் என்ன கூண்டோட கொண்டுலான்னு பாக்குறியா நீ? ஏமா நீங்கதான் கூட்டிட்டு வந்தீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உன்னுடைய மகனாகப்பட்டவன் என்னை எப்பொழுது காண்பானோ, என்னை எப்ப கொல்லானே அவன் பார்த்துட்டே இருக்கிற அவன் சண்டால நான் போய் கண்ணுல முன்னாடி சிக்கிக்கிட்டு வச்சுக்கோ, என்ன ஒரே அடியே வெட்டி கொண்டு விடுவான். அதனால நான் வரல, நீ போயிட்டு சரி. தங்கச்சி பார்த்தாலும் பாவமா இருக்குப்பா. உன்னுடைய சீலையிலே நான் ஒரு பட்டு பூச்சியாக ஒளிந்து கொள்கிறேன். இதுதாமா வழின்னு சொல்றேன். நீ போன உடனே உன் மகன் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஆக்ரோஷமா தான் இருப்பான். ஆக்ரோஷம் மாறின வாட்டி உன்னை இங்க யாருமா கூட்டிட்டு வந்ததுன்னு கேட்டா என்ன சொல்லுவ? கேட்டு வந்தா ஒரே வார்த்தை அண்ணன் தான் கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு என்ன சொல்றது? ஏமா அப்படி சொல்லிட்டா அவன் என்ன சத்தியமா கொன்று மாட்டாங்க. என்ன பண்றது? முதல் முறையாக இங்க அழைத்து வந்தவர் யார் என்று சொல்வதற்கு முன்னதாக என்னிடம் ஒரு சத்தியம் செய்யணும் சொல்லி கேட்கணும். எப்படி சத்தியம்? இங்க அழைத்து வந்தவர் யாரா இருந்தாலும் சரி அவரை ஒன்றுமே செய்யக்கூடாது என்று உன்னுடைய சந்திரகுலத்தின் மீதும் உன் மீதும் சத்தியத்தை வாங்கிக்கோ. அப்பதான் நாங்க வருவேன். சரி, நான்
அண்ணமாரே ஏய், ஏன் மைந்தன் வர கண்டீங்களா? ஏய், என் பாலக்கடை எங்கேயாவது பாத்தீங்களா? உன் பாக்கணையா? ஆமா. யாரும் பார்க்கல. யாரும் பாக்கலமா? அங்க பாரு முன்னாடி தட்டி கொண்டு வேலை செய்யறாங்க. அவங்கள கேட்டு பார்த்தா தெரியும். அக்கே அம்மா, யார் யாரே கேக்குறோம். ஏய், என் மகன் இருக்கிறதே தெரியல. தெரியல. என் அண்ணன் உப்பலாயத்தான் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏய். ஒரு சிறிது நேரம் இங்க இருந்து பாப்போம். என் மகன் வரானு பாக்கலாம். பார்க்கலாம் வாங்க. ஆகட்டும்.